ஓம் நதிகள்லாம் இணையணும் நமஹா. எங்கள் அப்பா எப்படியாவது எனக்கு பேட்டா கொடுக்கணும் நமஹா. ஐயா மூலஸ்தானாதிபதி இங்கே வாங்க. சொல்லுங்க அமெரிக்க ஜனாதிபதி. உங்க அண்ணன் வெஸ்டர்ன் யூனியன்ல 60,000 ரூபாய் பணம் போட்டுருக்கானா, போய் எடுத்துட்டு வா. அதெல்லாம் நேத்தே எடுத்தாச்சு. எடுத்துட்டியா? சொல்லவே இல்லை. நீ கேட்கவே இல்லையா? கேட்டதை சொல்லுவியோ? கூட்டா படுத்தா. அதுல 30,000 ரூபா இருக்கு. மீதி 30,000 அது நம்ம பிளாட் அசோசியேஷன் ஃபங்க்ஷன் நடந்ததுலப்பா, அதுல என் பேர்ல நன்கொடையா கொடுத்துட்டேன். அந்த நன்கொடையா கொடுத்தது இந்த பணம் தானா? ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா? பா நான் என்ன பணத்தை கொண்டு போய் தண்ணி அடிச்சுனா சூதானம் வேற ஏதாவது பண்ணனாப்பா? தான தர்மம் பண்ற தப்பாப்பா? தான தர்மம் பண்றது ஒன்றும் தப்பு இல்ல, ஆனா அதை உழைச்சு ஓன் காசுல பண்ணணும். இந்த உங்க அண்ணன் இருக்கானே ஐடி கம்பெனில ராப்பகலா கண்முழிச்சு கஷ்டப்பட்டு இந்த படத்தை இங்க அனுப்புறான். அப்படியே ஐடி கம்பெனில கல்லடிச்சு கஷ்டப்படுறாரு. அங்க ஏசி ரூம்ல உட்காந்து ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் பாக்குறாங்க. அதுக்கு மேல போர் அடிச்சா யூடியூப்ல சன்னிலியன் வீடியோ பாக்குறாங்க. வணக்கம் டீச்சரம்மா, டிபன் வச்சுட்டு போலாமே. வெச்சிருக்க சமை கொட்டிக்கோங்க. நீ வச்ச டிபன் எல்லாம் கீழே தான் கொட்டணும். என்னடா நீ சமைக்கிறியா? டேய் வயிறஞ்சு சொல்றேன்டா, உன்னைய பிள்ளைய பெற்றதுக்கு ரொம்ப ஃபீல் பண்றடா. நீ ஃபீல் பண்ணு இல்ல பிரியாணி பண்ணு. அதுக்கு முன்னாடி என் பாக்கெட்டுக்கு ஒரு 200 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஐயோ 500 ரூபா. இத புடிங்க. 200 ரூபாய் தரணும் மாமே. ரெண்டு கைய நீட்டுப்பா. தாருங்கள் தாயே. 200 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மியா இருக்குப்பா, நாளைக்கு சேர்த்து கொடுக்கறேன். பாய். நீங்க வாங்க. பாத்து சொல்ல பண்றா. ஒன்ன விட்டா எனக்காரு அம்மா, தேடி பார்த்தேனே காணோம் ஒன்ன கண்ணாமூச்சி. என்ன பங்கு, உண்டியல் எதுவும் கை வச்சிட்டியா? அட நீ வேறப்பா. இது எங்க அம்மா கொடுத்த வெகுமானம். அதையா நீ பவுமானமா எடுத்துட்டு வந்த? வேற வழி. வர வர நம்ம மரியாதையெல்லாம் இப்படி கிழிஞ்சுக்கிட்டே வருது. அந்த டீ கடைக்காரன் 200 ரூபா பாக்கி, அதை கொடுக்க முடியாம 7 சந்து சுத்தி வந்திருக்கேன் பங்கு. இந்த இருக்க பங்கு எடுத்து கொடுத்துட வேண்டியதானே? ஐயோ அதுலதான் 1 ரூபா குறையுதே. அட தர்மேந்திரா, சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. சொல்லு. பட் நம்ம வேலைக்கு போகணும் பங்கு. என்ன வேலை பங்கு? ஒரு பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்மஸ்ரீ இதெல்லாம் வாங்குற மாதிரி ஒரு வேலை. என்ன பங்கு, கண்ட நாயெல்லாம் நம்ம மேல கக்கூஸ் பண்ணிட்டு போகுது. நம்மள சும்மா கிடக்குற பழைய டயர்னு நினைச்சிருச்சு பங்கு. இதுக்கப்புறமும் சும்மா இருந்தோம் இந்த நாடு முன்னேறாம போயிடும். சோசியம் சோசியம் பாத சோசியம் பாத சோசியம் பாத சோசியம். குத்தால முத்தையா ஆரம்பிப்போமா? அது என்னன்னு ஜோசியத்தை பாதத்துல பாக்குறீங்க? அட எவன் கையில தம்பி இப்ப ரேக இருக்கு, அதான் நான் டெக்னிக்கலா பாத சோசியத்துக்கு மாறிட்டேன். சரி சரி உங்க பேரை சொல்லுங்க. ரஜினி முருகன். சூப்பரு தம்பி. உங்க பேரு? தோத்தாத்திரி. அது என்ன தோத்தாத்திரி? ஒன்னு செய்சாத்திரின்னு வை, இல்லாட்டா ரவி சாஸ்திரின்னு வை, இல்ல ஆர்பி சௌத்ரின்னு வை. ஏன் சாவித்திரி விளக்கித்திரின்னு வைக்கிறேன்? கடுப்பேத்தாத பங்கு. இது என்னன்னு தம்பி? இதான் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுல என்ன பண்ணணும்? உங்க காலத்துக்கு இங்க வைக்கணும். கொஞ்சம் தம்பி கால எடுத்துங்க, நீங்க வைங்க. பங்கு காலை வச்சு பாருங்க தம்பி. முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு 2 கூசுது. ஓ சாரி சாரி. வைங்க. இது ஓகேவானே? கிளிகிளிப்பா இருக்கு தம்பி. நான் கால்ல வச்சு நோண்டது ஒண்ணு சிலுக்கு சுமதா விரல்ல குத்தூசி வச்சு இறக்கிடுவேன். கால் எடுங்க தம்பி. எனக்கே பெருமையா இருக்கு, உங்க 2 பேர் ராசிக்கும் கூட்டு தொழில் அமோகமா இருக்கும். எண்ணி 60வது நாள்ல நீங்க ஆடிக்கார்ல போவீங்க. 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். அப்புறம் என்ன, எங்களை மாதிரி ஏழை பாளைக்கெல்லாம் தான தர்மம் பண்ணுவீங்க. கொடுக்கறதுல கொடை வள்ளல், தர்ம பிரபு, தர்ம ராஜா. ஏன்றா ஊர்ல மழை தண்ணி வெள்ளம் பசியும் பட்டுமா இருக்குமியா, கொஞ்சம் கருணை காட்டுங்கயா. கணக்கு இந்த அவலக்குரல் கேட்கவில்லையா உனக்கு? ஐயா, நல்ல ஏரியாவை பார்த்து வீடு கட்டுங்கடான்னு காசை கொடுத்தா நல்ல ஏரியா பார்த்து கட்டியிருக்காங்கய்யா. அதான் தண்ணில அரிச்சுக்கிட்டு போகுது. பேட் பஞ்ச். குடோன்ல எத்தனை மூட்டை நெல் இருக்கு? என்ன முடியாத அளவுக்கு இருக்குங்கய்யா. அதை எண்ணி எல்லாருக்கும் கொடு. உட்கார் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க. பாண்டு வாய்ஸாமா. அதே
நாய் தான் ராஸ்கல். புடிடாத. இந்த நாய் ஒரு நாளைக்கு பாரு நானு. தம்பி அத நாயின்னு சொல்லாதீங்க, கால பைரவர். அவர் உங்க மேல ஒண்ணு கடிக்கல, உங்க மேல உள்ள அழுக்கையெல்லாம் கழுவிட்டு போறார். இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்ட தேவதை வரப்போறான்னு அர்த்தம்.